பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மலர் சிறுமி விழிக்கு நிகராகும் பனைக்கு முகமட கரண மதத்த வடக கடவுள் பகத்திடு நிகழத்து முளை தெரிக்க அறமாகும் படுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவு நிலை குறுகி வரை குவியை இடித்து வழி காணும் பதித்தலை முதித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணவு ரத்துதிரனின கதிகள் புதிக்க உறக்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விகிதனக்கும் அறிதற்கும் மரதமர்க்கும் உருவிடற்கண் வினை சாடும் சுடப்பருதி ஒழிப்பதில் ஒழுக்கும் அதி ஒழிப்ப அலையடக்கு தடல் ஒழிப்ப ஒளி ஒழிப்பிறலை துதிக்கும் அழியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கிற அவர் குலத்தை முதலர கடையும் எனக்கு துணையாலும் திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழுமரத்த நிலை காணும் தருக்கி நமன் முழுக்கவர் நெருக்கும் மனிதரித்த முடி படைத்த விரல் படைத்த கிரிகளுக்கு நிகராகும்
எந்த வினையும் பாவமும் எந்த விடமும் படரும் எந்த இகலும் பழியும் எந்த மழுவும் பிணியும் எந்த நிகழ்வும் கொடிய எந்த வசியும் சிறிதும் அண்ணும் காமலே எந்த இடமும் தனிமை எந்த வழி
வேலும் மயிலும் நினைந்தவர்க்கும் வினை தீர அருள் தரு கண்டா நிரந்தரா வயலின் கண்ட பெருமாளே ஆசைகோர் பக்தரேன் மனோபத்மமான பூ வைத்து நடுவே நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞானவாதும் வீசி பிரகாசியாய் நிற்ப மாசில் ஓர் புத்தி அளிப்பாட மாத்ருகா புஷ்பமாலை கோல பிரபால பாதத்தில் அடிவேலோ சண்முகா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏம வெற்பு உயர்ந்த மயில் வீரா ஏலகத் அமர்ந்த பெருமாளே தூமம் மெய்க்கு அணிந்த சுபலீலா ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அன்னம் வருவாயே தூமம் மெய்க்கு அணிந்த சுகலீலா தூமம் மெய்க்கு அணிந்த சுகலீலா குருந்திலேறும் கொண்டலின் மடிவினன் மருகோனே குரங்கு உலாவும் குன்றுரை குரமகள் மணவான தினையேந்தி அன்பு செய்வேன் தற்பதாம்புயத்தில் பக்தி புந்தினை சொற்பொடு மனச பரிபுற பொற்பலர்ச்சனை மாற்றவே நாதவிந்து கலாதி நமோ நமதே மந்திர ஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம கோடி
என் ஹிருதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர்கங்கைகள் கலந்து அருள்வாயே முருகா. முருகானின் தாளினைகள் நாள்தோறும் மனதில் ஆசை நீடாமல் நினைமாறு நீ அருள்வாயே கந்தா. பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமானே வேண்டாமை ஒன்றை அடைந்து உளமீண்டு ஆடி நின் சரணங்களிலே வீழ்ந்து ஆவல் கொண்டு முருக அன்பினை உலகேனாய் வேந்தா கடம்பு புனைந்தருள் சேர்ந்தா நின் சரண் சரண் என்பது நீ போமது ஒன்றே என்பதை இப்பாவி மனம் உணர்ந்து எதிரிலான பக்திகளை மீறி உன்னிய தாழ்நிலை பெய்யுமோதும் பரவாமை எங்கள் இதயவாரிக்குள் உணவாகி யமுலை சிறக்க அருள்வாயே சண்முகா. கல்யாண சுபுத்திரனாக புறமாறு தனக்கு வினோதா 16 புயத்தின் மீது உலாவி விளையாடி கழிகூறும் முனை துணை தேடும் அடியாரை சுகப்பட வேலை முருகா. இது உனக்கு கருணாகும் அப்பா, இது தனமாகும் உனக்கு முருகா. பவரோக வைத்தியநாத பெருமாளே, இது உனக்கு கடனாகும், இது உனக்கு தனமாகும். முருகா முக்குணம் ஆட என் முக்குணம் ஆட அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புயப்பதங்களின் பெருமை கவி பாடி திருப்புகழ் பாடி அம்புயப்பதங்களின் பெருமை கவி பாடி உணர்ந்து பாடி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுரை கண்டனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தணியாத என் சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்து ஒளிவழித்து என் எழுதறிய அருமுகமும் அணிதலும் வைரமிடை இட்டுச் சமைந்த செஞ்சுட்டி கலங்களும் துங்க நீள் பன்னிரு கருணை விழி மலரும் இலகு 11 குழையும் ரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும் செல்வம் மொழி புகழோடு மணியும் அறிவளமும் அடிகளையும் மொத்தத்தனங்கையும் தெற்கட்சி கண்டையும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமரா வெயில் வீசிய அழகா தமிழ் பெருமாளே சண்முகா இது குமரி உணவு
அவர் அமரர் ஆயிட்டார். ஆனாலும் அவருடைய ஆசி இல்லாம ஒரு இது எங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. சின்ன குழந்தையிலேயே நடக்க முடியாம ஒரு கட்டம் வந்த பொழுது பெற்றோர்கள் அவரை திருச்செந்தூர் முருகன் அடியில் கொண்டு போய் படுக்க வச்சு இந்த குழந்தையை நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வைத்தியர் ஒருத்தர் இந்த குழந்தைய இங்க ஒரு மண்டலம் இங்க தங்க வைப்போம், அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி நிச்சயமா அந்த குழந்தை நடப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தின் பேர்ல நடக்காத இருக்கிற அந்த குழந்தை அந்த ஒரு மண்டலம் அந்த வைத்தியர் எடுத்த ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே அப்படியே தூண்டுகை விநாயகர் சன்னதியிலிருந்து மேலே இருக்கிற சண்முக விலாசம் வரைக்கும் ஓட வச்சு மணல்ல நடக்க வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணின உடனே அந்த வயசிலேயே திருப்புகழ் அந்த திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அடிமை ஆயிட்டார். கடைசி வரைக்குமே என்னைக்குமே நான் இந்த பாட்டுக்கு ராகம் போட்டேன், நான் தாளம் போட்டேன், என்னுடைய அந்த குறிப்பெல்லாம் இதுதான், நான் தான் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்றத அவர் சொன்னதே இல்லை. இன்றைக்குமே அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், செந்திலாண்டவன் அடிமை, செந்திலாண்டவன் எனக்கு உணர்த்தியதை நான் உங்களுக்கு உணர்த்திருக்கேனே தவிர எனக்கு வேற அது எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, எந்த வித கிரெடிட்டும் எனக்கு கொடுக்காதீங்கோ, இது முழுக்க முழுக்க செந்திலாண்டவனுக்கு போய் சேர வேண்டியது. அப்படிப்பட்ட பெரியவர். அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது இன்று அவரை நினைத்து அவருடைய ஆசைகளோட இந்த சிங்கப்பூர் சிங்கர் நாங்க முதலா இந்த குரூப் இதுக்கு முன்னால பாடியிருக்கார். இந்த குரூப் இப்ப பாடியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க அந்த குருநாதருடைய தான். எல்லா பெருமைகளும் நாங்க ஏதாவது பாடிய நல்லபடியா இருந்தா அந்த பெருமைகள் எல்லாம் அவருக்கு சாரும். ஏதாவது குற்றம் குறை இருந்தால் அதற்கு நாங்கள் மட்டுமே பொறுப்பு அப்படிங்கறத ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாம் சந்தர்ப்பத்திலே இந்த இடத்துல பாடினது அதுக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்த நான் எல்லாருக்குமே எங்களுக்கு ரொம்ப 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 எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலய நிர்வாகிகளுக்கும் அதே மாதிரி சொல்லிடுறோம். முக்கியமா நம்ம இந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே பாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுத்துக்கிற அந்த இடம் அது ஏற்பாடு செய்த நண்பர்கள் எல்லாரும் தான் காரணம். உங்களுக்கு எல்லாருக்குமே யாரும் விட்டு போயிருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒளி அமைப்பு எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.